இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வாட் டு யூ வாண்ட் டு ஒர்க் ஹியர்? ஸோ மோஸ்ட் காமனான ஒரு சில ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? சொன்னதுலேயும் சரி, ஒன்று உங்களுடைய பர்சனல் க்ரோத்துக்காக ஒரு கம்பெனி சூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? அந்த ஆன்சர் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. வெளியே போட்டுறாங்கன்னா தூக்கலாம் யாரும் அனுப்பி பிக் பாஸ் மாதிரி வெளியே போறது கிடையாது. அங்கேயே உங்களை வந்து அனுப்புற எண்ணத்துக்கு போயிடுவாங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் போகவே மாட்டாங்க. ஸோ 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணாதான் 6வது கொஸ்டின்ஸ்க்கு நாங்கள் அனுப்பலாம் கிடையாது. அங்கே கேட்குற 10 கொஸ்டின் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு நீங்க வந்து ராங்கா ஆன்சர் பண்ணாலோ இல்லை டிசப்பாயிண்ட் பண்ணாலோ அங்கேயே நீங்க டிஸ்குவாலிஃபைட் தான். முன்னாடி என்ன நினைச்சோம், 10 கொஸ்டின் கேட்போம், அதில் 7 கொஸ்டின் ஆன்சர் பண்ணா கூட ஓகே, 3 தானே இப்போ தப்பு, 7 கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கானே, இவன் நம்ம கம்பெனிக்கு சூட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. இப்போ அது 0. ஓகேவா? அந்த 10 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். உன்னோட மென்டல் எபிலிட்டி வந்து இங்க லிட்டரலா ஜட்ஜ் பண்றதுக்கு தான் வந்து இன்டர்வியூ. ஸ்டில் நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கீங்களா இன்டர்வியூ வந்து லைக் எல்லாமே ஜென்ரிக்கா உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு தான் ஆன்சர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு? எல்லா கொஸ்டினுமே ஆன்லைன்ல ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா? எல்லாமே பேட்டர்னைஸ்ட் ஆன்சர்ஸ் தான் கொடுக்குறாங்க. யார் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்டர்வியூல உங்க கூட வரவங்க தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரெஷர்ஸ் அவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காது இல்லையா? அவங்க எதுவுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துக்க போறது கிடையாது இல்லையா? அப்போ எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் டு பேஸ்ட் ஆன்சர் கிடைச்சிருக்கும் அவனுக்கு? ஏன்னா ஆன்லைன் ஆல்ரெடி இருக்கு. உட்காந்து 10வது 12வது எப்படி லைக் ஆனுவல் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்களோ அதே மாதிரி படிச்சுட்டு வராங்க. இங்க சொல்றதுக்கு என்ன கொஸ்டின்லாம் கேளுங்க, எல்லாத்துக்கும் மனப்பாடமா இருக்காங்க. அவங்க அந்த இண்டஸ்ட்ரிக்கான கான்செப்ட் அவ்வளவு தெளிவா படிச்சாங்க இல்லையோ, ஆனா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிவா படிச்சுட்டு வந்திருக்காங்க. எந்த கொஸ்டின் கேட்டாலும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஆன்சர் பண்றாங்க இப்பெல்லாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு காம்படிஷன் இருக்கு இல்லையா? ஸோ ஆன்சர் ஆல்ரெடி அது எல்லாமே ப்ராப்பரான ஆன்சர் தான். ஓகேவா? அது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல சொல்லிருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்துச்சு இல்லையா? என்ன கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்திருக்கு அப்படின்னா உங்க கூட வரவங்க எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும். யாருக்கு ஆன்சர் தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? இன்டர்வியூ வரணும், இன்டர்வியூ படிச்சு தான் வருவான் இல்லையா? அதெல்லாம் ப்ரிப்பரேஷன் இல்லையா? நீங்களே இன்டர்வியூ வரணும், கண்டிப்பா ப்ரிப்பேர் ஆகி தான் போவீங்க. அப்போ உங்க கூட வரவங்க எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். இப்போ நீங்க எப்போ டிஃப்ரெண்டா தெரிவிங்க? எதுக்காக உங்களை டிஃப்ரெண்டா பார்க்கணும்? நாங்க ஆன்சர் எப்போ யூனிக்கா வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்க ஆன்லைன் உட்காந்து படிக்கணும். ஆல்ரெடி என்னென்ன சொல்ல உங்க கூட வர்றவங்க சொல்லத்துக்கு ரெடியா இருக்கான்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது எப்போ தெரியும் உங்களுக்கு? நீங்க இருக்கிற 30-40 வெப்சைட் நீங்க போய் படிக்கணும் இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ். இப்போ நீங்க படிச்சதானே தெரியும் அவங்க கூட வரவங்க எதோ சொல்ல வருவான்னு. மேபி இதுல ஆல்ரெடி நான் பார்த்து 20-30 வெப்சைட்ல என்ன பார்த்தோமோ அதை தான் பர்சன் வந்திருப்போம், அதை தான் சொல்ல போறான்னு தெரியும். இப்போ உங்ககிட்ட ஒரு யூனிக்கான வெர்ஷன் இருக்கணும் இல்லையா? அந்த 30 வெப்சைட்ல இல்லாத ஒரு வெர்ஷன் இல்லையா? அப்பதான் அட்டென்ஷன் கிடைக்கும் இல்லையா? இப்போ 10 பேர் போறீங்களா, 10 பேர்ல 5 பேர் ஒரே ஆன்சர் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஒரே வெப்சைட்ல பர்சன் வந்திருக்காங்க. லிட்டரலா தின்னாவ சொல்றேன், ஒரே வெப்சைட்ல தான் பர்சன் வந்திருக்காங்க. 5 பேர் ஒரே மாதிரி ஆன்சர் தான் சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து வித்தியாசமா சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கிவ் அட்டென்ஷன் ரைட்.